ஷேய் விஷ்ணு விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. சனீஸ்வரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணி 4 டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே பூரா உட்காந்து எல்லா வீட்டுகளையும் உட்காந்துருக்கான்ப்பா. பிடிச்சி ஆட்டி விடப்பா. சூரியன் வெளிச்ச வெப்பத்தால் இறக்கி மகனை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்டுகள்லையும் போய் உட்காரணும். எல்லாம் தமிழ்நாடு தான் போட்டுக்காரப்பா. விஷ்ணு சொன்னதை பட்டியலை போட்டார், ஏட்டில் எழுதிட்டார். ஆட்டி விட்டு சென்னையிலேருந்தே உட்காந்து போ. எல்லா ஒன்று வீட்லேயும் நாளை பொழுது எல்லா ஒன்று வீட்லேயும் உட்காந்துருப்பான். மந்திரி உட்காந்துருப்பான், எம்எல்ஏ உட்காந்துருப்பான், முதலமைச்சர் உட்காந்துருப்பான், எம்பி உட்காந்துருப்பான், எல்லா பேரும் உட்காந்துருப்பான் வீட்டுகளில். ஆட்டி முழிச்சு பார்த்து கந்தல் கோலமாக ஆக்கி மாட்டி விட்டோணுப்பா. 40க்கு 40 டெல்லியில் கணக்கு இன்னைக்கு போட்டார். எல்லா கணக்கும் போட்டாரப்பா. டெல்லியில் 40 பேரும் உள்ளே மாட்டணும். ஏர்போர்ட்டு நுப்பாட்டணும். முக்கால் சத்தியம். ஏர்போர்ட்டு ட்ரெயின் நுப்பாட்டணும். போக்குவரத்து வண்டி கணக்கு நுப்பாட்டணும். புரியுதா? அந்த நேரம் கொரோனா காலம் மாதிரி நோய் அந்த டைம் உருவாகும், சொல்ல முடியாது. இப்போ முடிஞ்ச அடுத்த மீட்டிங்கில் 40க்கு 40 ஐயா உலகமே நீதி அரசர் வந்துட்டாருன்னு கணக்கு தெரியும். அப்போ தான் தெரியும். 40க்கு 40 டெல்லியில் அடைச்சிருப்பா. அடைச்சி உள்ள மக்கள்கிட்ட மாட்டணும். புரியா? கடவுள் வந்திருக்கார், தமிழ்நாட்டிலேருந்து ஆட்டம் வந்தாங்கண்டா அப்படின்னு டெல்லியில் பிடிச்சிக்கிடுவான். பிடிச்ச ஆட்டில் அதோட இந்தியா நாடு முழுவதும் எம்பியா ஐயோ இந்த ரிஜிட் ஐயோ வேலை பார்த்து சாப்பிடுதேன், விவசாயம் பண்ணி சாப்பிடுதேன் ஐயா, விவசாயம் கொஞ்சம் கொடுங்க ஐயா. நீதி அரசர்கிட்ட கேள்வி கேட்கணும். பிடிச்ச ஆட்டிரு. இப்போ தமிழ்நாடு டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா வீடுகளும் உட்காந்துறப்பா. முதல் நாள் போட்டார். போய் ஆட்டி விடு. உயிர் பலியை அடிப்பா. அதோட சேர்த்து அந்த பாவத்தை சேர்த்து ஆட்டி விட்டு திம்மா என்னத்தை சாப்பிடணுமா உயிர் பலியை அறுத்து ஞாயிற்றுக்கிழமை மோசம் பண்ணுவான். சேர்த்து ஆட்டி விடு. வீட்டுகளில் உள்ளே போ, வெளியே வா, வாசலில் உட்காந்துக்கோ. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையில் உச்சி தலையில் உட்காந்து ஆட்டி விடப்பா. முக்கால் சத்தியம் ஞாயிற்றுக்கிழமை